ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாட்டு நலன் காக்கணும்னா நீங்க என்னைக்கு தோத்து போயிட்டீங்களோ, மக்கள் கிட்ட உங்களை நிராகரிச்சிட்டாங்களோ அன்னைக்கே போயிருந்தா அரசியலே அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு போகணும்னு சொல்லணும். தமிழக நலனுக்காக போறேன், தமிழ்நாட்டை காப்பாத்துறேன்னுலாம் பேசக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்தாங்கன்னா அவங்க பலவீனம் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து இன்டர்னல் பொலிட்டிக்கல் அல்காரிதம். நான் என்ன சொல்றேன்னா, எந்த கட்சியில யார் வேணா சேரலாம். எதுக்கு தமிழ்நாடு நலன், தமிழ்நாடு நலன் எதுக்கு இந்த பொய்யை சொல்றீங்க? என்ன தமிழ்நாடு நலன்? இப்ப நீங்க 2 பேர் போய் சேர்ந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் நீங்க திமுகல வாய்ப்பு கொடுக்குறீங்க, வரவங்க அதுதானே எல்லாரும் சமூக நீதி. கொள்கைன்றது மேடை பேச்சில் பேசுறதுக்கு அழகாக இருக்கும், சமூக நீதி அதெல்லாம். பட் தேர்தல் வரும்போது இதுல என்ன கூத்துனா, அதிமுக அரசியல் பண்ணுறது ஈஸி, திமுக அரசியல் பண்ணுறது கஷ்டம். தேர்தல் நேரத்தில் வேலை செய்கிறது அதிமுக. திமுக அப்படி இல்லை. ஆமாம், அதனால இப்போ ரகுபதி இருக்கிறாங்க, சேகர்பாபு இருக்கிறாங்க, ஈவா வேலு இருக்கிறாங்க. ஒரிஜினல் டிஎம்கே இது, ஏடிஎம்கேலேருந்து வந்த டிஎம்கே இது அப்படின்ற அளவுக்கு அங்கே பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. அப்போ குங்குமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அதிமுகவோட கோட்டையாக, அதிமுகவோட பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து செந்தில் அண்ணன் வந்து மொத்தமாக எடுப்பார், ஸ்வீப் பண்ணுவார், இல்லை அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி அதெல்லாம் இல்லை. மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா? டெம்பரரியாக இருந்தால் எங்களை பர்மனெண்ட் ஆகுறேன்னு சொல்லி வாக்குறுதி செய்யலை. போராட்டம் நடக்குதா இல்லை? அரசு ஊழியர்களையும் அரசு அதிகாரிகளையும் நீங்கள் சரியாக விற்கலைன்னா நீங்கள் என்ன தான் திட்டம் கொடுத்தாலும் அது பிரச்சனையில் போகும். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். வணக்கம். வணக்கம். ஜாஸ்மின், லாங் டைம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். திமுகவில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து அன்வர் ராஜா ஜாயின் பண்ணார். இப்போ வந்து மைத்ரேயன் முன்னாள் எம்பி ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு போடுறாரு? அவர் வந்து ஒரு தலைப்பு செய்தியில் திமுக வலுவாக இருக்குது, திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தொடர்ந்து வச்சுருக்கணும். அதை நோக்கி பயணம் செய்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட கட்சியில் வந்து சேர்றது அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன சமிக்கையை வந்து அனுப்புனா, மற்ற கட்சிகளில், மாற்று கட்சிகளில் யாருன்னா வந்து மன குமுறலில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார். இப்போது பெரிய ஐயாக்கும் சின்ன ஐயாக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டை எப்போ முடியும், இதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்படி போகும்னு தெரியல அப்படின்னா மேபி நமக்கு டிஎம்கேல ஒரு சான்ஸ் கிடைக்காது. இல்லை அதிமுகவில் ஒருத்தர் இருக்கிறாரு, மனசு கஷ்டத்தில் இருக்கிறாரு. பொதுவாக அதிமுகவோட வேலையை இப்போ என்ன போச்சுன்னா, சமீப காலமாக நிறைய தயார் பண்ணி தேர்ச்சி பெற்று அதிமுகவில் பதவி சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திமுக போகிறதுன்றது அது ஒரு நடைமுறையாக இருக்குது. திமுகவிலே நல்ல பொறுப்பில் தான் இருக்காங்க வரவங்கெல்லாம். ஆமாம், அதனால இப்போ ரகுபதி இருக்கிறாங்க, சேகர்பாபு இருக்கிறாங்க, ஈவா வேலு இருக்கிறாங்க, ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி. முக்கியமாக செந்தில் பாலாஜி தான் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காட்டு. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரிஜினல் டிஎம்கே இது, ஏடிஎம்கேலேருந்து வந்த டிஎம்கே இது அப்படின்ற அளவுக்கு அங்கே பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இது வந்து அரசியல் விமர்சனம். பட் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது என்னன்னா, அப்போது நம்ம திமுக வந்து பலமாக இருக்குது, இப்போ நம்ம போய் திமுகவோட சேர்ந்துடக்கூடாது, திமுகவோடையே நம்ம போய் சேர்ந்து பிழைக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து சாதாரண அரசியல் தலைவர்களுக்கு வரும். அந்த கார்டை வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனாக வைக்கிறார். இப்போது மற்ற கட்சிகள்லையும் போயிட்டு சேர்றாங்க, ஒரு 50 பேர் சேர்ற மாதிரி, 100 பேர் சேர்ற மாதிரி. உதாரணத்துக்கு அதிமுகவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி 2000 பேர் சேர்ந்தாங்க, 500 பேர் சேர்ந்தாங்க, 100 பேர் சேர்ந்தாங்கன்ற அந்த இது வராங்க. பட் என்னென்னா, அது வந்து மக்கள், அதாவது ஒரு தொண்டர்களாக இருப்பாங்க, அடிப்படை உறுப்பினராக வேறு கட்சியில் இருந்திருப்பாங்க, மாற்று கட்சியில் இருந்து சேர்றாங்க, அந்த மாதிரி. அதேமாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் போயிட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க, நிறைய பேர் சேர்றாங்க, இது மாதிரிலாம் இருக்குது. பட் திமுகவை பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற எம்பி, இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாதிரி டார்கெட்டாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க. அப்போது இது வந்து என்னென்னா, கட்சி வந்து தேர்தலுக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு அமைப்பை காட்டுறதுக்கு தயாராக இருக்குது. அதனுடைய இது சேர்க்கறதுனால மட்டுமே கட்சிக்கு வந்து அது வலுவாக மாறிடும் அப்படின்ற இடத்துக்கு எப்படி திமுக வராங்க? இப்போ அன்வர் ராஜா வந்து ஜாயின் பண்ணாரு, அவருக்கு ராமநாதபுரத்தில் என்ன ஓட் பேங்க் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கொஸ்டின் மார்க்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ மைத்ரேயன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது? இல்லை, ஐடியாலஜி என்ன, அவர் வந்து சனாதன அந்த விஷயம் பேசுவார், பிராமின் மைண்ட் செட், ஐடியாலஜி அதெல்லாம். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் திமுகவில் வாய்ப்பு கொடுக்குறீங்க, வரவங்க எல்லாரும். அதுதான் சமூக நீதி. அது எப்படி சமூக? அதுதான் சமூக நீதி. இப்போது
பார்ப்பனியம் பேசுபவர்களோ இல்லை அந்த உயர் சாதியினருக்கு உண்டான அந்த விஷயங்கள் கொள்கைகளை வந்து பேசக்கூடியவர் தான் ஐயா எஸ்வி சேகர். அதே மாதிரி பேசக்கூடியவர், அதே டோனில் பேசக்கூடியவர் தான் ஐயா மைத்ரேயன். கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்திங்கன்னா தென் சென்னையே நோக்கி அரசியல் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் பேசுகிறதெல்லாம் என்ன, இப்போ அதே திருமாவளவன் ஐயாவோ இல்லை கூட இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இப்போ சிந்தனை செல்வன் போன்றவர்கள் இல்லை ஷானவாஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, பெரியார் சொல்லி கொடுத்த அந்த பண்பில் அந்த பாரம்பரியத்தில் வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா கொள்கைன்றது மேடை பேச்சில் பேசுகிறதுக்கு அழகாக இருக்கும், சமூக நீதி அதெல்லாம். பட் தேர்தல் வரும்போது இந்த ஆப்டிக்ஸ் முக்கியம். அதாவது நாங்கள் வந்து பாருங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் அக்காமடேட்டிவாக இருக்கோம், நாங்கள் எந்த ஜாதியில் இல்லை எந்த ஒரு இதுவும் எந்த கேட்டால் அதெல்லாம் இல்லை, அவர் ஒரு அரசியல் தலைவர், அரசியல் ஆளுமை, அதனால் அவர் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் போய் சேரும்போது அங்கே என்ன ஆகுனா, அங்கே சிறுபான்மையினர்கிட்ட பாருங்கள், சிறுபான்மையினருக்கு உகந்த கட்சி திமுக. இப்போ மைத்ரேயன் போய் சேரும்போது என்னென்னா பாருங்கள், நீங்கள் பிராமின்ஸ் எவ்வளோ தான் திட்டினாலும் அவரை எது தான் பேசினாலும் ஆனால் பாருங்கள் தாயுள்ளத்துள்ள சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. இதற்கு ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே உட்காந்து எம்மா எப்பான்னுவாங்க. ஆனால் வாக்கு விதத்தில் நான் எப்போ அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணால், ஒரு சிட்டிங் கவுன்சிலர், சிட்டிங் சேர்மன் இல்லை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மாறுறாங்கன்னா அவர்களோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து களத்தில் போய் நின்று ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணுற மெட்டல். இந்த இவங்கெல்லாம் பெஞ்ச் பாலிடிக்ஸ் தானா இப்போ அப்படி? ஆமாங்க, இன்றைக்கி வந்துச்சிங்க. இப்போது ஒருவேளை இவங்க வெரி பவர்ஃபுல் பர்சனாக இருந்திருந்தால் அந்த பார்ட்டிலே அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதில் என்ன கூத்துனா, அதிமுகவில் அரசியல் பண்ணுறது ஈஸி, திமுகவில் அரசியல் பண்ணுறது கஷ்டம். எப்படி சொல்கிறீங்க? அதிமுகவில் வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆட்சி இருக்கும்போது இந்த கரை வெட்டியெல்லாம் கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆட்சி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இது அதிமுகவோட அந்த அணுகுமுறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு பொள்ளாச்சியிலனா, அங்கே போய் அதிமுககாரங்க டீ கடையில் நின்று அவர் என்ன பேசுகிறாரு கருத்து தெரிஞ்சுக்கணும் கொள்ளணும் அப்படின்லாம் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அவர் ஏதோ அவர் பேசிட்டு போகிறாரு முதலமைச்சர், நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் வேலை செய்கிறது தான் அதிமுக. திமுக அப்படி இல்லை. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூரில் பேசும்போது பின்னாடி ஒரு 4-5 நான் இது கண்ணால் பார்த்த செய்தி, இது 4 பேர் வந்துட்டு வேஷ்டி கட்டிட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆமாம் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இப்போ 30,000-50,000 ஓட்டில் ஜெயிச்சிருவீங்களா அப்படி இப்படின்னு இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து கமெண்ட் அடிச்சு ரன்னிங் கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது திமுகவோட தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட். பட் ஆனாலும் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆண்ட கட்சியில் அதிமுக இருக்குது. அது ஏன் அப்படின்னா அரசியல் அவங்க பண்ணுற அரசியல் வந்து இந்த பேசுறது நுனி நாக்கில் வந்து சமாதானம் சமத்துவம் கொள்கை கில்கை அதெல்லாம் கிடையாது. அதிமுகவில் அவங்க தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்க சரியில்லை தானே, போராட்டம் பண்ணுறீங்கல்ல, விலைலாம் ஏற்றி விட்டாங்கல்ல, கரண்ட்டு விலை ஏற்றி விட்டாங்கல்ல, பால் விலை எல்லாம் ஏறிச்சுல, திமுக ஒன்றிய செயலர் உங்களை மரியாதை இல்லாமல் தானே பேசுகிறாரு, சாதி இது சொல்லி திட்டினாரா, போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டாரா, மணல் திருநாளா, இப்படி சொல்லிவிட்டு அவன் அதை பண்ணால் அவன் பண்ணால் இதை பண்ணால் அதை பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு வணக்கத்துக்கு கும்பிட்டுட்டு அந்த நேரத்தில் வேஷ்டியை சொல்லிட்டு போயிடுது. இது அதிமுக ஸ்டைல். திமுக அப்படி இல்லை. அம்மையார் ஜெயலலிதா பார்ப்பினியத்தை வளர்த்தார், எம்ஜிஆர் அவர்கள் ஊழலுக்கே அவர் தான் இது, அண்ணா அன்றைக்கே சொன்னார் இவர்களெல்லாம் வந்து வைக்கணும், இவங்க வந்து அடிமை ஆட்சி, இந்த ஆட்சி மத்திய அரசு நம்மளை கொண்டு அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரம் டெம்போ ஏற்றி கஷ்டப்பட்டு பேசி திமுக ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக ஆட்சியாக இருக்கணும். திமுக எதிர்கட்சியில் இருந்தால் தான் திருப்பி வர முடியும். ஓகே. டிஎம்கேவோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தொடர்ந்து வந்து ஜெயிச்சது கிடையாது. 67-71 நடந்துச்சு. அது வந்து ஐயா இருந்த காலம், அந்த காலமே வேற. நீங்கள் இப்போ 2000 ஒரு 80s எம்ஜிஆருக்கு பின்னாடி பாருங்கள், அவங்க நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியெல்லாம் கொடுத்துருக்குறாங்கண்ணா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. திருப்பி வரல. ஏன் வரல? ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள் நடந்துக்கிட்ட விதம். இப்போ இந்த எலெக்ஷன் ஒரு வருஷத்து எலெக்ஷன் வரப்போகுது. 2026 டிஎம்கே ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகட்டும், தனியாக முதல்வர் ஸ்டாலின் வந்து உழைக்கிறாரு, தாய்மானவர் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்களா, அது கை கொடுக்காதா? அது வந்து கை கொடுக்கும், ஓரளவுக்கு கை கொடுக்கும். காலம் தாமதமான வர திட்டங்கள் 5 வருஷம் ஆட்சி இருந்தது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்ன பண்ணால் 3ஆவது வருஷத்தில் ஆரம்பிக்கணும். 3ஆவது வருஷத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா, நான் வேற ஒரு நேர்காணலில் கூட இதே தான் சொன்னேன். 3ஆவது வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 4ஆவது வருஷத்தில் நீங்கள் அந்த திட்டம் எப்படி போகுது, பயனாளிகள் என்ன, மக்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறாங்க, விடுபட்டவர்கள் யார். ஒரு திட்டத்தில் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கறது இல்லை, விடுபடாமல் யாரையும் பார்த்துக்கணும். நீங்கள் அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டு அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்வாங்க. அப்புறமா போயிட்டு அவங்களுக்கு எதனா காசு கீசு கையில் கொடுத்தா அப்புறம் இருக்குன்னு கொடுப்பாங்க. இதுதான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கேவலமாக நடக்கிற ஒரு விஷயம் அதிகாரிகளால்.
அந்த அதிகாரிகளை நம்பி நீங்கள் 4வது வருஷத்துலலாம் இறங்கக்கூடாது. 4வது வருஷம் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் உண்டான நேரம். கட்சியை சரி செஞ்சு பிரச்சாரத்துக்கு தயார் பண்ணி கூட்டணியை பேசி பயணம் போகிற நேரம். அந்த நேரத்தில் ஆட்சியை வந்து நீங்கள் வந்து 3வது 4வது வருஷத்தில் ஆட்சியை நல்லா சரி செஞ்சு இப்போ பிரச்சனையெல்லாம் முடித்து குறிப்பாக அரசு அதிகாரிகள் உதவி பெறுபவர்களெல்லாம் வந்து உங்கள் சைடாக நீங்கள் இழுத்துருக்கும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க. இப்போது சரி நீங்கள் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்கிறீங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா? கரோனா நேரத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், டெம்பரரியாக இருந்தால் எங்களை பர்மனெண்ட் ஆகுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து செய்யலை. போராட்டம் நடக்குதா இல்லையா? மருத்துவர்களுக்கு எங்களுக்கு போதிய அளவுக்கு விடுப்பு இல்லை, பிரச்சனை இருக்காங்களா இல்லை? அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரீங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க, உங்களுடன் ஸ்டாலின் 46 திட்டம். தாசில்தார், ரெவென்யூ ஆஃபீஸர், கார்ப்பரேஷன் அதிகாரி, சானிட்டரி அதிகாரி, அதுக்கப்புறமா வந்து ஏஇ, ஜேஇ, இவர்கள்லாம் யார் பொதுமக்கள் பார்வையில்? கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்களுக்கு இன்னொரு பார்வை என்ன? கையூட்டு பெறுபவர்கள். எங்கன்னா போன உடனே ஐயா எனக்கு வந்து இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், எல்லாரும் எனக்கு சொல்லிட முடியாதுல்ல. 90% நான் வந்து இது பாருங்க, நான் வந்து மக்களுக்கு வந்து கட்டுப்பட்டவன். அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ இல்லை அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியோ, எங்கள் ஐயா காமராஜர் இருக்கும்போதே அரிசி தட்டுப்பாடு இருந்து அரிசி திருடு போச்சு, ரேஷன் கடையிலேருந்து காசு கொடுத்தா கொடுக்குறானுங்கன்றது குற்றச்சாட்டு. நீதிமான், நேர்மையானவர், கரைப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராஜர். கூட இருந்தது கக்கன், பக்தவச்சலம், ஒவ்வொன்றும் வந்து அடுத்தவன் 10 பைசாக்கு ஆசைப்படாத நேர்மையானவர்கள். அவர்கள் தோத்தார்கள். ஏன் தோத்தாங்க? அவங்க வீட்டுக்கு அரிசி திருடின்னு போனாங்களா? அவங்க எதனா பிளாட்டு போட்டாங்களா? ரியல் எஸ்டேட் நடத்துனாங்களா? இல்லை ஊராமுட்டை இடத்த வந்து அபகரிச்சாங்களா? ஏன் தோத்தாங்க? அதிகாரிகள் சரியில்லை, ஊழல் பண்ணாங்க, அதிகாரிகள் தப்பு பண்ணாங்க. அதை ஒரு சில ஊழல் அமைச்சர்கள் அவங்க கூடவே இருந்தவங்க அதை சரியாக தட்டி கேட்கணும், அதில் பங்குதாரராக போன காரணத்தினால காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது தமிழகத்தில். இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், அரசு ஊழியர்களையும் அரசு அதிகாரிகளையும் நீங்கள் சரியாக வைக்கலைன்னா நீங்கள் என்ன தான் திட்டம் கொடுத்தாலும் அது பிரச்சனையில் போகும். ஸோ டிஎம்கே அது சரி செய்ய வேண்டிய இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். இப்போது ஒன்றும் இல்லை, இன்னொரு திட்டம், கலைஞர் மகளிர் உதவி திட்டம் 1000 ரூபாய். நம்ம ஜனத்தொகையில் பெண்களில் கிட்டத்தட்ட சரிபாதி வந்து இப்போ கொடுக்குறாங்க, ரைட்டா? இப்போ மீதி பாதிக்கு இல்லை. இப்போ மீதி பாதி வைத்தறிச்சலில் இருக்குமா இருக்காதா? இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொண்டு வரதுக்கு தான். அவங்களுக்கும் எப்போ நான் சொன்ன அந்த கணக்கு வருதா? 2 வருஷம் விட்டுட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபானா 2 வருஷத்துக்கு 24,000 ரூபாய். அந்த 24,000 ரூபாய் எனக்கு வரலன்ற அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? நான் ஒரு பெண்மணி, எனக்கு அடுத்த மாதம் வந்து அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர்லேருந்து வருது 1000 ரூபாய். எனக்கு பக்கத்தில் என் பேர் சரஸ்வதி, எனக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மிக்கு வந்து 24,000 ரூபா வந்துச்சு ஆல்ரெடி. லக்ஷ்மிக்கு அக்கௌண்ட்டில் விழுந்துச்சு. அதில் பேங்க்குக்காரன் ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா மினிமம் பேலன்ஸ்னு எடுத்துன்னு போயிட்டான். கூட்டி கழிச்சு பார்த்து 20,000 ரூபா லாபம் வச்சுக்கோங்க. எனக்கு வரல இல்லை என் காசு. அன்னைக்கு இதே அதிகாரி தானே லட்சுமிக்கு வந்து இருக்குது வாங்கலாம், ஆனால் சரஸ்வதிக்கு இல்லை. அன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு லட்சுமி வேறு சரஸ்வதி வேறு, ஆனால் இன்றைக்கி ஓட்டுன்னு வரும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறீங்க. அப்போ யார் அந்த அதிகாரி, யார் அந்த ஐடியா கொடுத்தது? இதெல்லாம் தான் சரி செய்யும், இதெல்லாம் தான் யோசனை. இப்போது உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து நிவாரணம் கொடுத்தாங்க வெள்ள பாதிப்பு சென்னையில். அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையில் அதிமுக போர்டு அவுட்டு, தேர்தலில் வெறும் பெருசாக வராதுன்ட்டு. ஒரு மழை வருது, புயல் பாதிப்பு, பெரிய அளவுக்கு பாதிப்பு. கார் வச்சுருக்கவனுக்கும் பாதிப்பு, சைக்கிளில் வச்சுக்கிறவனுக்கும் பாதிப்பு, சைக்கிளே இல்லாதவங்களுக்கும் பாதிப்பு. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? 5,000 ரூபாய் எல்லாருக்கும் போடும். மாடி வீடு ஏசி வச்சுருக்கிறான், ஏசி வச்சுருக்கிறான் மாடி வீடுனா கடனில் இஎம்ஐயில் வாங்கியிருப்பான். கடன் எடுத்து பார்த்தா சாதாரணமாக இருக்கிறவனா இவன் கடன்காரனாக இருப்பான். கடனை வாங்கி கௌரவமாக வேஷம் போட்டுன்னு இருந்திருப்பான். ஆனால் இவன் கடன்காரன். கடனே வாங்காமல் எளிமையாக இருப்பார், அவர் சேஃபாக இருப்பார். கிரெடிட் கார்டு வாசிகளாக இருப்பாங்க சாதாரண. அப்போ 2 பேருக்கும் 5,000 ரூபா போடும்போது என்ன ஆகுது? இவனும் அதிமுக ரெட்டலை ஓட்டு, இங்கேயும் ரெட்டலை ஓட்டு. அப்போது வெள்ள பாதிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 1/2 டசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதிமுகவில் ஜெயிச்சாங்க. அப்போ ஒரு கெட்ட விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றினாங்க அவங்க. பட் அந்த இடத்துல இவங்க டிஎம்கே அந்த இடத்துல இவங்க தவறுறாங்க. நீங்கள் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கறது, இப்போ அதிமுக முகங்களாக இருக்கிறவங்க திமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றத அதிமுக என்ன பரிசீலனை பண்ணிக்கணும்? நம்ம கட்சியில் ஏற்கனவே வந்து பாஜகவோட அலைன்ஸ் வச்சது ஒரு பக்கம் மைனஸாக பார்க்கப்படுது. இப்போ இன்னும் கட்சியில் இருக்க எல்லாரும் சீனியர்ஸ் எல்லாமே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து பாஜக பிடியில் வந்து அதிமுக சிக்கியிருக்குன்னு அன்வர்ராஜா பேசினார். மைத்ரேயன் அவர்கள் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இது எல்லாமே அதிமுக ஒரு விதமான நெகட்டிவ் தானே? இல்லை, இது 2 விஷயம். ஒன்று, ஐயா அன்வர்ராஜாவும் மைத்ரேயன் பேசுகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா,
4 வருஷம் ஆகுது திமுக ஆட்சிக்கு வந்து, ரைட்டா? தமிழ்நாட்டு நலன் காக்கணுன்னா நீங்கள் என்றைக்கு தோற்று போயிட்டீங்களோ, மக்கள்கிட்ட உங்களை நிராகரிச்சிட்டாங்களோ அன்றைக்கே போயிருந்தா நல்ல அரசியல் கட்சி. அப்போது எனக்கு உண்டான வாய்ப்பு வந்து எனக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி ஆகிற நேரத்தில் தான் நீங்கள் போகிறீங்க அரசியலே. அப்போது எனக்கு பிடிச்சிருக்கு போகணுன்னு சொல்லணும். தமிழக நலனுக்காக போகிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்னுலாம் பேசக்கூடாது. இல்லை, பாஜக வந்து அதிமுக கைப்பற்றிடுச்சு சுத்தமா. எப்போ கைப்பற்றுச்சு? அம்மையார் ஜெயலலிதா செத்தப்பவே கைப்பற்றுச்சு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கட்சியில் யார் வேணால் சேரலாம், எந்த கட்சிக்கு யார் வேணால் முட்டு கொடுக்கலாம். அது அந்த தனிநபரோட அவங்களோட சுதந்திரம், ரைட்டா? நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிற எதுக்கு தமிழ்நாடு நலன், தமிழ்நாடு நலன் எதுக்கு இந்த பொய்யை சொல்கிறீங்க? என்ன தமிழ்நாடு நலனை இப்போ நீங்கள் 2 பேர் போய் சேர்ந்துட்டு தமிழ்நாடு நலனை நீங்கள் என்ன காப்பாற்ற போகிறீங்க? அவங்க செய்யறதுல ஒரு கை கோர்க்கிற மாதிரி தானே வரும். திமுகவை பலப்படுத்த போகிறேன், ஐயாவுக்கு உதவ போகிறேன், நானும் இதனால் பயன்பெற போகிறேன், அப்படி எதனா சொல்லுங்கள். யதார்த்தமான அரசியல். இவ்வளோ நாள் பாஜக வந்துச்சு, எங்கள் பாஜக தமிழ்நாட்டில் செத்த பாம்பு. இன்னமும் ஒத்த ஓட்டு வந்து தனியாக நின்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். 4 பேர் ஜெயிப்பாங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொந்த செல்வாக்கு, அங்கே காந்தி சொந்த செல்வாக்கு, கன்னியாகுமரியில் மேபி சொந்த செல்வாக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அவங்களா ஜெயிக்கலாம். ஓகே, அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை என்னெல்லாம் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? 2026 நாங்கள் தான் முதலமைச்சர், அதுக்கப்புறம் 2021 அப்போவே இது பேசு பொருளாக இருந்தது. தாமரை மலரும் தாமரை மலரும், நாங்கள் மலரலை. 2026 மலரலை. 31 இப்படி போனால் மலராது. தமிழகத்துக்கு உண்டான அரசியலே அவங்க பண்ணுறது. ஆனால் எப்போ பாரு தமிழகத்துக்கு நலன் காக்கி தமிழ்நாடு வந்து மோசமாக போயிடுச்சு, அதெல்லாம் வந்துங்க இல்லை கொஞ்சம் உடனே இல்லைங்க நான் இப்போ தான் சேர்ந்துருக்கிறேன் அப்புறமா கூட பேசுகிற கூட போகலாம், எதையோ சொல்லணும். பாவம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ டிஎம்கேவோட ப்ரோஸ் பற்றி பேசுனீங்க, அவங்களோட கான்ஸ் பற்றி பேசுனீங்க, 26 எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சேம் டைம் இப்போ ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக எழுந்திருக்கிறது 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் அப்படின்றது அது அதிமுகவோட கோட்டையாக தான் இருந்துச்சு. கோவையில் வந்து திமுக ஒரு இடத்த கூட இன்னமும் அதிமுகவோட கோட்டையாக தான் இருக்குது. அதில் இல்லை, எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கிறேன். இல்லை, அதனால தான் கேட்குறேன். இப்போ செந்தில் பாலாஜி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சேலம் சார்ந்தவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள், சிவலிங்கத்துக்குலாம் முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணியும் கூட திமுக அங்கே இன்னும் ஒரு ஸ்டெப் டவுனில் தான் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து பண்ணை வீட்டிலலாம் வந்து தங்கி இருக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. 1. 2வது கரண்ட்டு பில்லு விலை அதிகமாக ஏற்றிருக்கீங்க, ரைட்டுங்களா? கரண்ட்டு பில்லுன்றது வந்து அந்த சைட்லலாம் வந்து கரண்ட்டு கன்சம்ஷன் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள். கோயம்புத்தூர், உங்களுக்கு பொள்ளாச்சி, இங்கெல்லாம் வந்து கரண்ட்டோட அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, செலவு பண்ணுறது தேவை அது அதிகமாக இருக்கும். இப்போ இதே அரியலூர், திருவாரூர், டு சம் எக்ஸ்டென்ட் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எடுத்திங்கன்னா மாவட்டம் டு மாவட்டம் பர் கேபிட்டா கன்சம்ஷன் கரண்ட்டை வந்து உபயோகிக்கிறவங்களோட தன்மை பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக இருக்கும், அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கரண்ட்டு பில்லில் கை வச்சிங்க, யார் பாக்கெட்லேருந்து காசு போகுது? கொள்கை அப்புறம் இருக்கட்டும். என் பாக்கெட்லேருந்து என்ன? சொத்து வரி, தண்ணி வரிலாம் எந்த ஜோனில் ஏற்றுனீங்க? சென்னையில் ஏற்றிருக்கீங்க, கோயம்புத்தூரில் ஏற்றிருக்கீங்க. ஆல்ரெடி அதிகம், ஏன்னா மாநகரம். அப்போ அந்த மாநகரத்தில் 100 விழுக்காடு 150 விழுக்காடு ஏற்றும் போது ஏறுமா ஏறாதா? நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது? இப்போது இங்கேருந்து தோல்வி ஆரம்பிக்கும் அப்படின்ற அந்த தைரியம் வந்து ஐயா செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர், அவர் கொடுக்குற தைரியத்துலேருந்து வருது, ரைட்டா? வேற எங்கேயும் ஆள் இல்லாமல் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார்ல. இல்லை, ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதுலலாம் டவுட்டே கிடையாது, அதுலலாம் டவுட் கிடையாது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறாங்களே ரிசல்ட்டு, நாங்கள் வந்து செந்தில் அண்ணன் வந்து மொத்தமாக எடுப்பார், ஸ்வீப் பண்ணுவார், இல்லை அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி, அதெல்லாம் இல்லை. கொங்குல ஓட்ட விழும் ஒரு சில இடத்துல. அதிமுகவோட சீட்டுகள் ஒரு சில தொகுதிகள் வந்து மேபி மாறி போகலாம். அதற்கு உபயதாரர் காரணம் வந்து செந்தில் பாலாஜியோட உழைப்பு, முயற்சி. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மற்றபடி இவங்க நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தோல்வி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் கிடையாது. இல்லை, நேற்று பேசுகிறப்ப கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொல்கிறீங்க, அதை உடைப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. அதே தான் இவரும் பண்ணுறாருல, எடப்பாடி பழனிசாமியும். நான் விவசாயி, நான் டெல்டாவில் போயிட்டு இப்போ நான் சுற்றி இருக்கிறேன், நான் விவசாயி, நான் இங்கேயே பண்ணுறேன்ற அவர் டெல்டாவில் பண்ணுறாரு. அதுவும் சொல்கிறாரு, முடிஞ்சால் உடச்சி காட்டுன்னு சொல்கிறாரு. டேர் பண்ணுறாங்க. அதாவது 2 பேரும் என்னென்னா அரசியல் ரீதியாக தயாராகிறாங்க. போட்டி வந்து ஒரு விஷயத்தில் ஒரு சூட்சமத்தை கவனிக்கும். திமுக அதிமுக, அதிமுக திமுக அப்படின்னு பைப்போலாருக்கு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. சிஎம் வர்சஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதிமுக பொதுச் செயலர் வர்சஸ் திமுக தலைவர், முதலமைச்சர். இதுதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது அதுவும் பொருள். இப்போ என்ன ஆகிடும்னா, அவருக்கு இவர் கேள்வி கேட்டு அதை எதிர் அரசியல் பண்ணும்போது இந்த சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பப்பா, மெயின் போர்டு சண்டை நாங்கள் பண்ணுறோம், நீங்களாம் ஆடியன்ஸ் வேடிக்கை இருந்து போய்ட்டு அப்புறமா வரலாம். இப்போ கமல் ஹாசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்,
கமல்ஹாசன். அதான் ரைட், ஓகே, கமல்ஹாசன் இல்லை கமலஹாசன் இப்படிலாம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இதே நேரத்தில் போன பீரியடில் என்னெல்லாம் பண்ணியிருந்தார் ஐயா? டிவியை உடைச்சார். ரிமோட்டு போச்சா, டிவி போச்சா, எதுக்கு? விளம்பரத்துலலாம் நடிச்சிங்க, ரைட், எல்லாம் பண்ணிங்க. உங்களை நம்பி ஒரு 6% 7% ஓட்டு வேறு ஜனங்க போட்டாங்க. இப்போ அந்த ஓட்டு தூக்கி என்ன பண்ணுறது? மையம் மாற்றம்னு சொல்லிட்டு இருந்தது பழக்கமானதுனால மாற்றம்னா பஸ்ஸாக இருக்குது, புதுசாக அதனால மையம்னு வச்சார். மையத்துக்கு ஒரு 6-7% ஓட்டு. இப்போ அந்த ஓட்டு தூக்கியுமே எங்கே போகுது? அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? திமுக பக்கம் இருக்கிறதுன்னு போகும் இல்லையா? எப்படி போகும்? அவர் என்ன சொல்லி அந்த ஓட்டை கேட்டார்? திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டாக்கு வேணா போவோம். அவர் சொன்னது, அதாவது அவர் போய் சேர்ந்துக்கலாம். சினிமால சீனியரா கமல் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், நல்லா புரிஞ்சு. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் சேருதுன்னா அந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட சேருதுன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் திமுகவோட சேர்ந்தாங்கன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். கம்யூனிஸ்ட் ஓட்டு யாரோட வேணால் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஏன்னா கம்யூனிஸ்ட் சிந்தனை ஓட்டு போடக்கூடியவர்கள் வந்து சிறந்தவர்கள். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. காசுக்கெல்லாம் விலையெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 ஓட்டில் 100 ஓட்டு தான் இருக்குது, 50 ஓட்டு தான் இருக்குன்னா 50 வந்து அது வித்து. அதெல்லாம் அதாவது எப்படி ரெட்டலைக்கு மாற்றி போட்ட கை மாறாது, சூரியனுக்கு மாற்ற, அதே மாதிரி தான். அதை விட ஒரு வீரியம் ஜாஸ்தி சுத்தி கதிரவா சுத்தியலுக்கு போகிறது. ஏன்னா விவசாய கூலி. நீ இன்னைக்கு 2000 ரூபா கொடுப்ப, 1000 ரூபா கொடுப்ப. இந்த கொள்கையை வந்து 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நாகப்பட்டினத்துலேயோ கீழ்வேலூர்லேயோ வேதாரண்யத்துலேயோ மயிலாடுதுறையிலோ போய் அப்படிலாம் கம்யூனிஸ்ட் இதை வந்து மாற்ற முடியாது. இன்னும் பெல்ட்டு உக்காந்துருக்கு. சின்ன கட்சி தான், ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ இதே விஜய் சொல்கிறாருனாலும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்கும். சீமான் சொன்னாலும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ். ஒரு சில கட்சியில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்காது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடது அது நீங்கள் ஏன்னா இந்த ஒத்தையார் ரெட்டையாக விளையாடும் போது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பிரச்சனை வருது. இப்போ மருத்துவர் ஒரு சைடும் சின்னையா ஒரு சைடும் போகும்போது பிரிஞ்சு நின்னாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸில் கிளாஷ் வரும். இவர் வந்து வன்னிய சொந்தங்களே அப்படின்னுவார். யார்? ஐயா சின்னையா. பெரிய ஐயா என்ன பண்ணுவார்? ஐயோ நான் பெக்காத மகன் மாவீரன் குருவே அப்படின்னும் போது குரு பேர் சொல்லும் போது கைத்தட்டல் கூட இருக்குமா? இல்லை ஐயா ராம்தாஸ் பேர் சொன்னா, அன்புமணி பேர் சொன்னா இருக்குமா? குரு பேர் சொன்னா தான் தளபதி இல்லை. குரு இன்னைக்கு என் கூட இருந்திருந்தா இந்த நிலைமை இருக்குமான்னு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? ஆக்சுவலாக இவர் பெட்டரா பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பெரிய மருத்துவர். அவங்க பெரிய வயசாகி போச்சு, நான் சொல்கிறேன் நீ கையெழுத்து போடு, நான் சொல்கிறேன் நீ கேளுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள். பல கணக்கு பார்த்துருப்பாங்க. அரசியல்வாதி வந்து காலையில் இருந்து உடற்பயிற்சி வச்சு ஓடுறது கிடையாது. இல்லை, வெளியேறதோட சண்டை செய்யறதுன்றதும் தான் பெத்த மகனோட சண்டை செய்யறதுன்றது அது கொஞ்சம் வேற தான். ஆமாம், லயனு சிங்கம் அப்படி தான் பண்ணும். காட்டில் 2 சிங்கம் பெருசாகும் போது என்ன பண்ணோம், அந்த மாதிரி பண்ணும். என்ன இது கொஞ்சம் இந்த சிங்கங்கள் வந்து இது வேறு சில கருத்துக்கள்லாம் வருது, பொட்டி யார் வாங்குறதுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வருது கருத்து வேறுபாடு. அது ஒரு சைடு இருந்தாலும் கூட இது போச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் இப்போ திமுக நீங்கள் கேட்ட கேள்வி, இது மாதிரி நிறைய பேர் வந்து சேர்றாங்கன்னு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தாங்கன்னா அவங்க பலவீடம் படுவாங்க. ஓகே, இது வந்து இன்டர்னல் பொலிட்டிக்கல் அல்காரிதம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் எப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா அதிமுக ரெட்டலை, திமுகவோட உதயசூரியன். இந்த உதயசூரியனும் இந்த ரெட்டலையும் ஐயா வேட்பாளர் நிறுத்துறாங்க இல்லைங்களா, அந்த வேட்பாளர்களை விட இந்த சின்னத்துக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் 8% தான் வளர முடிஞ்சது? அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? சின்னத்தை கொடுக்காம மாற்றி 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 போட்டு அந்த கட்சியை அதற்கு உண்டான போக்கில் வளர விடாமல் சதி செஞ்சாங்க. உண்மைன்னா அதுதான். ஏங்க கரும்பு இருக்குது, அவங்க பாட்டுன்னு ஏதோ கரும்பை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு சின்னம்னு வாங்குறாங்க, அதை போய் மாற்றி விட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னம், அதை போய் மாற்றி விட்றீங்க. இப்போ தான் கஷ்டப்பட்டு வேறு ஒரு சின்ன விவசாயி. அது இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வருது அவங்க சின்னத்தில். அதே பிரச்சனை டிடிவி தினகரனுக்கு வந்தது. கஷ்டப்பட்டு குக்கரை வந்து வச்சு டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் மறைந்த அதிமுக நிர்வாகி அவர் போட்ட கஷ்டம், அப்போ செந்தில் பாலாஜி இங்கேருந்து போட்ட கஷ்டம், விஜயபாஸ்கர் அங்கேருந்து டோக்கன் இதில் யாரோ ஒருத்தர் 20 ரூபா டோக்கன் ஏதோ ஒரு டீம் கொடுத்துச்சு, அது பட்ட கஷ்டம். அப்புறம் சந்தானம் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் முன்னாள் பகிசல், அவர் தான் மேப்லாம் போட்டு கொடுத்தது. அது மாதிரி நிறைய பேர் பண்ணி அந்த சின்னத்தை வச்சு தான் அடிச்சா. கட்சியில் அந்த சின்னமே இல்லாமல் பண்ணி கிஃப்ட் பாக்ஸுன்னாங்க, பரிசு பெட்டி திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போச்சா. சின்னம் முக்கியம். அப்போ இந்த சின்னம் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, திமுகவில் நிறைய கூட்டணி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சேரும்போது என்னென்னா, திமுக சின்னத்தில் நிற்காமல் அவங்க கூட்டணிக்கு நிறைய சீட்டு கொடுக்க வேண்டியது. கை ரெட்டலைன்னு போது ரெட்டலைக்கு வீரியம் ஜாஸ்தி. அதே இப்போ வந்து ரெட்டலை வர்சஸ் உங்களுக்கு பம்பரம் முன்னாடி இருந்தது,
இல்லை வேற ஏதோ ஒரு மாற்று கட்சி நிற்கிது, இல்லை ரெட்டையில ஏனி power பானை கீனை நிற்கணுமோ ரெட்டலைக்கு வந்து பவர் அந்த பவர் ஜாஸ்தி. அதாவது பார்க்கும்போது சைக்காலஜி, நீங்கள் என்ன தான் தேர்தல் பண்ணினாலும் அந்த 10 நொடி 20 நொடி இருக்குது பாருங்க, அப்போ அந்த சின்னம் உண்டான வேலையை செய்யும். சைக்காலஜி ஒர்க் ஆகும். சைக்காலஜி ஒர்க். அப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அதிமுகவோட கோட்டையாக இன்னும் தான் அதிமுகவோட பெஸ்ட்டாக இருக்கும். கோட்டைன்னு இப்போ சொல்ல முடியாது, ம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட உழைப்பை வந்து நான் குறைச்சி மதிப்பிடவில்லை. செந்தில் பாலாஜியோட ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சரி, செந்தில் பாலாஜியோட உழைப்பையும் சரி நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் நிறைய பெருசாக செய்வார் எது செஞ்சாலும். அதனால் தேர்தல் வேலையும் பெருசாக செய்வார் அவர். ஓகே, எலெக்ஷன் டைமில் அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம்.